தமிழக வெற்றி கழகத்தின் எங்களுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, அனைத்து அமைச்சர் பெருமக்களே, இன்றைய நிகழ்வின் முக்கிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சகோதரர் புதுக்கோட்டை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, சகோதரர் கரூர் மாவட்டத்தின் எங்களுடைய சகோதரர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, திரு ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, திருமதி வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற அதிமுக கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றியம் கிளைக்கழகம் முன்னாள் எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டுல புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் மீட்டிங் 11 மணிக்குன்னா காலையில் 6 மணிலேருந்தே ஒரு எதிர்காலத்திற்காகவும் ஒரு இணைப்பிற்காகவும் முக்கியமாக எங்களுடைய அண்ணன் தமிழகத்தின் மக்கள் தலைவர் முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைய வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இந்த இணைப்பு எதற்காக? 2 விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் 2026க்கு முன்பு 2026க்கு பின்பு, முன்பு 1967 தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, 1977 தேர்தலுக்கு பின்பு தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, அப்படியான அரசியல் சூழ்நிலை 50 வருடங்கள் கழித்து 2026 இப்போ சொன்னாங்களே இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு விஜய்ங்கிற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால எங்களுடைய தலைவருடைய பெயர்ல உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது. உங்களுடைய எதிர்காலம் இங்க பிரகாசமாக இருக்கும். அதற்கான உறுதி எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. இணைந்து பணி செய்வோம். இணைந்து என்ன மாதிரியான பணி செய்ய வேண்டும், என்ன மாதிரியான அரசியலை 2026க்கு அப்புறம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், பண அரசியலை 75 வருஷ பண அரசியலை தூக்கி எறிஞ்சது தமிழக வெற்றி கழகம். மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கிறது, ஜாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு பின்பு.